சரி, இப்போ 2 கொரிந்தியர் 5:17 சொன்ன அந்த ஒரு வாக்கியத்தை நான் நினைவு கூற ஆசைப்படுறேன். 2 கொரிந்தியர் 5:17 என்ன வாசிக்கிறோங்க? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழித்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ யோவான் 2வது அதிகாரத்தில் அந்த முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா 3ஆம் நாளிலேன்னு. நீங்கள் முதல் அதிகாரத்தில் போய் வாசித்தீங்கன்னா ஒரு நாள் அந்த குருமார்கள், அந்த வேதபாரகர்கள் அவங்க எல்லாம் வந்து யோவான்கிட்ட கேட்குறாங்க, யார் நீப்பா, என்ன நீ இங்கே யாரோட அதிகாரத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குற, நீ கிறிஸ்துவா, நீ தீர்க்கதரிசியா அப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. அவர் இல்லை நான் வந்து மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன்னு சொல்கிறாரு ஒரு நாள். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர், நான் நேற்று சொன்னேன்ல அவர் இவர் தான். முதல் நாள் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியாத அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறாரு, இங்கே இருக்கார் அவருன்னு சொல்கிறாரு, கூட்டத்தில் எங்கே இருக்காருன்னு தெரில. அடுத்த நாள் சொல்கிறாரு, இவர் தான் அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மறுநாளிலேன்னு அழகாக இருக்குது, மறுநாளிலே திரும்பியும் சொல்கிறாரு. அப்படி அந்த 3ஆவது நாள் அவர் சொல்லும்போது அவர் கூட 2 சீஷர்கள் இருக்கிறாங்க, அவர் யோவானோட சீஷர்கள். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இயேசுபாவுக்கு பின்னாடியே போனாங்க. அதுக்கடுத்து மறுநாளிலே அவர் போய் பிலிப்பை கூப்பிடுறாரு. ஸோ கொஞ்சம் சீஷர்கள் இயேசுபாவுக்கு சேர ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக கானாவூர் கல்யாணம் காரியம் நடக்கிறது வந்து அவர் ஞானஸ்நானம் எடுத்து 40 நாள் உபவாசம் முடிச்சுட்டு அந்த வனாந்திரத்தில் வந்து ஒரு 7 நாளில் நடக்குது. இந்த 7 நாளில் இயேசுபா கூட கொஞ்சம் பேர் சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க. கல்யாண வீட்டில் தான் வந்து அவங்க அம்மாவை முதலாவது பார்க்குறாரு. அப்போ சில பேரை இயேசுபா என் பின்னாடி வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இப்போ நான் என்னுடைய கருத்து என்னென்னா, இன்றைக்கி நம்ம இயேசுபாவை பிடிச்சு தான் வந்திருக்கோம். அவர் குரல் கேட்டு புது மனிதர்களாக மாறிட்டோமா? சீஷர்கள் அவங்க இயேசுபா அழைப்பிற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க கிடையாது. அவங்க என்ன வேலை பார்த்தாங்களோ எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அவங்க இப்போ இயேசுபா கூடயே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம இந்த எல்லாத்தையும் படிக்கும்போது நம்மளுடைய கவனம் எதுவாக இருக்கணும்னா, அப்படிப்பட்ட மாற்றம், ஒரு பெரிய யூ-டர்ன் என் வாழ்க்கையில் நடந்துருச்சா, நான் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கேனா, அல்லது பழைய சிருஷ்டி தான் ஏதோ ரிப்பேர் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கா என் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம நிஜமாகவே யோசித்து பார்க்கணும். ஸோ யோவான் 4வது அதிகாரத்துக்கு நம்ம அடுத்துதான் நம்மளுடைய கவனத்தை திருப்புறோம். 4வது அதிகாரத்தில் ஒரு ராஜா வீட்டு பிள்ளை ஒருத்தரை பற்றி இங்கே நம்ம படிக்கிறோம். ராஜாவின் மனுஷன் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி வருது. அவருடைய மகன் சிக்கா இருக்கார். அவர் வந்து ஏசுபா கிட்ட கொஞ்சம் என் மகனை சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி ஏசுபாட்ட கேட்குறாரு. இதுலேயும் ஏசுபாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு பாருங்களேன். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி மகனுக்கு சுகம் கொடுக்க வாங்கன்னு கூப்பிடும்போது ஏசுபா சொல்கிற பதிலை பாருங்களேன். 4வது அதிகாரம் 48வது வசனம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு ஏசுபா சொல்கிறாங்க. நமக்கு முதல் கேட்டபோது ஹார்ஷாக தெரியுது, என்ன ஏசுபா இப்படி போய் சொல்கிறாங்க. ஏன்னா இது பாருங்களேன், யார்கிட்ட எப்படி பேசணும்னு ஏசுபாவுக்கு தான் தெரியும். ஏசுபாவுக்கு அந்த மனுஷனோட இருதயம் தெரியும். அவன் மனசில் நினச்சானா, என் மகனை சரியாக்குனாருன்னா நான் இவரை மேசியான்னு நம்பிடுறேன் அப்படின்னு மனசில் நினைச்சானா. அது அவருக்கு தெரியும்ல. அவர் ஆண்டவர். இந்த கிறிஸ்துவை இந்த கதையில் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இவருடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் தெளிவாக அறிந்தவர். நம்ம இன்னைக்கு உலகத்தில் நம்ம கூடயே இருக்கிறவங்களெல்லாம் ஏமாற்றிடலாம், அப்படி தானே? உள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டு வெளியே ஒன்று நல்லவங்க போல பேசலாம், மனசுக்குள்ளே சரியான அப்படிலாம் நம்ம நினைப்போம். அப்படி மாறி ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் பட்ட பகல் போல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறாரு. அதனால அவர் சொல்கிறாரு, நீங்களாம் அற்புதம் அடையாளத்தை பார்த்தா தான் நீங்கள் விசுவாசிப்பீங்க, இல்லைனா விசுவாசிக்க மாட்டீங்கன்னு சொன்ன உடனேயும் அப்படி என் இருதயத்தில் இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவன் நினைக்கிறான், என்னுடைய அவிசுவாசத்தினால என் பிள்ளையோட உயிரே போக முடியும்னு. உடனே அவனுடைய குரலை பாருங்களேன். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும், ஐயோ அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அவர்கிட்ட அந்த நேரம் தன்னை ஒப்பு கொடுக்குறான், சரண்டர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏசுபா உடனே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இங்கிலீஷில் வந்து he will live அப்படின்னு இருக்காங்க, ஆனால் அது வந்து ஆக்சுவலாக ப்ரெசன்ட் டென்ஸ், பிழைத்திருக்கிறான். நீ போய் பார்க்கும்போது அவன் ஏற்கனவே உயிரோட இருப்பான், அவனுக்கு வந்த பெரிய கஷ்டம் போயிடுச்சு அப்படின்னு ஏசுபா சொல்கிறாங்க. இந்த மனுஷனோட நம்பிக்கை எவ்வளோ அதிகம்னா, அவன் உடனே ஊருக்கு ஓடலைங்க. ஏன்னா மறுநாளிலே அப்படின்னு அந்த போயிட்டு இருக்க வழியிலே ஒரு வேலைக்காரன் வந்து சொல்கிறான், ஐயா உங்கள் மகனுக்கு சுகமாயிருச்சு. எப்போ சுகமாச்சு? நேற்று இந்த டைம் அப்படின்னு சொல்கிறான். அவன் அப்போ நேற்றே போகலை, ஏசுபாட்ட பேசினோட நேரம் அவர் வீட்டுக்கு போகல, அடுத்த நாள் தான் போய். ஏன்னா அவருக்கு தெரியும், என் மனசையே வாசிக்கக்கூடிய இவரால் பிள்ளைக்கு சுகம் கொடுக்க முடியாதா?
இன்றைக்கி நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இந்த தேவனால் எல்லாம் முடியும், இன்றைக்கி இதை செய்யாமல் வச்சுருக்காரா, எதுக்கோ காரணம் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம சோர்ந்து போன பிள்ளைகளாக இருப்போமா? கவலைப்படுவோமா? எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற அனுபவம் நமக்கு இருக்கும் தானே. அழக்கூடாதுன்னு இயேசுப்பா சொல்லவே இல்லை. அவர்கிட்ட போய் அழுதுட்டு அவர்கிட்ட விட்டுட்டு திருப்பி சந்தோஷமாக எழுந்திரிச்சிருங்க. அந்த அனுபவம் அவர் நம்பி போயிட்டார். ஆனால் அந்த வசனம், அந்த அந்த இன்சிடெண்ட் முடிகிற போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. 53வது வசனத்தை வாசிக்கிறேன். குமாரன் 52லேருந்தே வாசிக்கிறேன். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். வேலைக்காரவங்கள்ட்ட கேட்குறாரு. அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து, அவன் மனசில் நினச்ச மாதிரி தான், இதை மட்டும் சரி பண்ணுங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னார்ல. இப்போ ஏற்கனவே விசுவாசம் வந்துருச்சு, ஆனால் இதை அவர் அறிக்கை பண்ணுறார் வீட்டில். கரெக்டாக அந்த நேரம் தான் சொன்னார், அப்போ தான் நம்ம பிள்ளை சரியாயிருக்கான் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். விசுவாசத்தை நோக்கி அடுத்தபடி. அப்போ ஒவ்வொரு அற்புதமும் நமக்கு விசுவாசத்தை வைக்க உதவி செய்கிறதா? இந்த கதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு கதை, யாரோ ஒரு மனுஷனுக்கு அவருடைய மகன் கிடச்சிட்டான், அது அல்ல கருத்து. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது இந்த ஏசப்பாவை உங்களுடைய ரட்சகராக, மேசியாவாக, என்னுடைய இருதயத்தின் நினைவெல்லாம் தெரியும். நிறைய நேரம் நம்ம நினைப்போம் தெரியுமா, ஜோம் பண்ணும்போது இவனை கரெக்டாக ஜோம் பண்ணிடணும், இந்த மாதிரி ஜோம் பண்ணிடணும், நான் சட்டப்பா ஜோம் பண்ணிட்டேனோ. பாருங்களேன், நம்ம வார்த்தைகளால் கடவுள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆனவரா? ஒரு இருதயத்தின் தோற்றமெல்லாம் அவருக்கு தெரியும், மனுஷனுடைய நினைவு எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் எனக்கு தெரியும், உங்களுக்கு என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியும்பா, என் பாரத்தை தயவு செய்து உங்கள்கிட்ட ஊட்டுறேன் பாடிங்க, பார்த்துக்கோங்கப்பான்னு நம்ம பிள்ளைகளை அவர்கிட்ட ஒப்படைக்கிறோமா? நம்மளுடைய குடும்பத்தாரை அவர்கிட்ட ஒப்படைக்கிறோமா? இல்லை நம்மளே தான் தூக்கு பிடிக்கிறோமா? ஐயோ அவர்கிட்ட கொடுத்தா அவர் என்ன குறை தெரியல, நானே தூக்கிக்கிறேன்னு தூக்கிக்கிட்டு இருக்கோமா? பிள்ளைதான். சொல்லுங்க பாஸ்டர்.